வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் சஜித் ஒன்றிணைவது மிகவும் நல்லது. நாமல் கருத்து. வடக்கின் 4 மாவட்டங்களில் இன்று 13 மணி நேரம் மின்தடை. வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப் பொருள் மாபியாக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. ஜெகதீஸ்வரன் எம்பி. விவசாயிகளை ஏமாற்றுவதுதானா சிஸ்டம் சேஞ்ச்? முத்துநகர் விவசாயிகள் கொந்தளிப்பு. சாணக்கியனுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ஆனந்த விஜயபால அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா? விளம்பரத்துக்கு பதிலடி. கனடா மீது அடுத்த இடியை இறக்கிய ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது நாட்டின் அரசியலுக்கு நல்லது என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசு ஆகியோர் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதே நான் கூறியிருந்தேன். அவர்கள் ஒருமித்த கொள்கையை கொண்ட கட்சிகள் இருக்கின்றார்கள். அரசியல் ரீதியில் இணைவதற்கு எவ்வித தடையும் இல்லை. அவ்வாறு இணைவது நல்லது. இந்த இணைவானது எமக்கு சவாலாக அமையாது. எமது கட்சியின் பயணம் எமது முகாமைச் சேர்ந்தவர்களுடன் தொடரும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மன்னார் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களில் இன்று 13 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படியாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, மன்னார் 220 kV மின் பரிமாற்ற வடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காகவே இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மின் துண்டிக்கப்படுவதால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் தடைபடும். வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரின் கேள்வி ஒன்றுக்கு நேற்று பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கலாம். அவ்வாறு வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அத்துடன் மக்களின் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை இழந்தவர்களும் தொடர்பு கொள்ள முடியும். வன்னியின் பல பகுதிகளில் போலியான ஆவணங்களை பெற்று போலியான உறுதிகள் மூலம் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் ஊடக தகவல் திரட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் மற்றும் அச்செயற்பாடுகள் மூலம் சொத்துக்களை சேர்த்தவர்கள் தொடர்பாகவும் முறைப்பாடுகளை செய்ய முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் உரிய வகையில் விசாரணை நடத்தப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் இன்றுடன் 39வது நாளாக சத்தியாகிரக போராட்டத்தை திருமலை மாவட்ட செயலகம் முன்பாக நடத்தி வருகின்றனர். தங்களது விவசாய காணிகளை சூரிய மின் சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு அடாத்தாக வழங்கப்பட்டதை அடுத்து அன்றாட ஜீவனோபாயத்தை இழந்த நிலையில் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இங்குள்ள பிரதியமைச்சர் ஒருவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி விவசாயிகளை ஏமாற்றி வருகின்றார். விவசாய நீர்ப்பாசன குளங்களை அளித்தும் பொய்களை கூறி வருவதுதானா இவர்களின் சிஸ்டம் சேஞ்ச் எனவும் விவசாயிகள் தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நிலையில் அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் முன்னதாக பாதுகாப்பு கோரி காவல்துறை மா அதிபர் மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் அவருக்கு அவ்வாறு பாதுகாப்பு வழங்குவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது சிறந்த ஒருவரை தெரிவு செய்தால் அவர்களுக்கு எவ்வித அச்சமுமின்றி காவல்துறை பாதுகாப்பை வழங்க முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த பகுதிகளை சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா என சந்தேகம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது வெளியான புகைப்படங்களில் அவரது முகம் நீள்வட்டமாக இருந்தது. எனினும் தற்போது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள செவ்வந்தியின் முகம் வட்டமாக உள்ளது. செவ்வந்தியின் தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் உள்ளன. பியூமி ஹன்சமாலியின் கிரீமை பாவித்தால் கூட 8 மாதங்களில் எவ்வாறான தோற்றத்தை பெற வாய்ப்பில்லை. உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரிடம் நலமா என வினவுகின்றார். செவ்வந்தியை போன்ற உருவ அமைப்பை உடைய மற்றொரு பெண்ணும் அங்கு இருக்கின்றார். இவ்வாறு இருக்க அவர் செவ்வந்தியை எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார்? வாகன செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை விட்டு போலீசாரிடம் சிக்கினால் அவர் பதற்றம் அடைவார். ஆனால் கொலை குற்றம் புரிந்த செவ்வந்தி போலீசாரிடம் சிக்கும்போது அவரது முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. மாறாக அவரது முகத்தில் சிரிப்பே இருந்தது. சாதாரணமாக ஒரு குற்றவாளியை அழைத்து வரும்போது முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம். ஆனால் செவ்வந்தி தொடர்பான புகைப்படங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் பகிரப்பட்டன. எனினும் செவ்வந்தி தங்கியிருந்த இடத்தை பார்வையிட போலீசார் அவரை அழைத்து செல்லும் போது முகத்தை மூடி அழைத்து செல்கின்றனர். நாடு முழுவதும் அவரின் முகத்தை பார்த்த பின்னர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதேவேளை பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல்பத்ர பத்மேதான் செவ்வந்தி நேபாளத்துக்கு தப்பிச் செல்ல உதவினார். அவர் போலீசாரிடம் சிக்கிய பின்னர் செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு இருக்க செவ்வந்தி ஏன் நேபாளை விட்டு செல்லாமல் இருந்தார்? இவ்வாறான விடயங்களை சந்தேகத்தை எழுப்புகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். கனடா மீதான வரிகளில் அவர்கள் தற்போது செலுத்துவதை விட கூடுதலாக 10% அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார். கனேடிய மாகாணம் ஒன்டேரியோ வெளியிட்டுள்ள விளம்பரத்தால் கடும் கோபமடைந்த டிரம்ப் கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக கைவிடுவதாக அறிவித்த 2 நாட்களுக்கு பிறகு 10% கூடுதல் வரியை விதித்துள்ளார். ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் இந்த கூடுதல் வரி விதிப்பு தொடர்பில் உறுதி செய்துள்ளார். அத்துடன் ஒன்டாரியோ அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட விளம்பரத்தையும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அந்த விளம்பரத்தில் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் வரிகள் வர்த்தக போர்களையும் பொருளாதார பேரழிவையும் ஏற்படுத்தும் என குறிப்பிட்டிருந்தார். இதுவே ட்ரம்பை கடும் கோபத்துக்கு தள்ளியது. ஆனால் கனடா தரப்பில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாரென்றால் கனடா உடன்படும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கனடா மீது 35% வரி கடந்த ஆகஸ்ட் 1 முதல் அமுலில் இருந்து வருகின்றது. மட்டுமன்றி எஃகு மற்றும் அலுமினியம் மீதான 25% வரி, வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் மீதான 25% வரி,
போன்றவையும் அமலில் இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணில் சஜித் ஒன்றிணைவது மிகவும் நல்லது. நாமல் கருத்து. வடக்கின் 4 மாவட்டங்களில் இன்று 13 மணி நேரம் மின்தடை. வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. ஜெகதீஸ்வரன் எம்பி. விவசாயிகளை ஏமாற்றுவதுதானா சிஸ்டம் சேஞ்ச்? முத்துநகர் விவசாயிகள் கொந்தளிப்பு. சாணக்கியனுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ஆனந்த விஜயபால அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா? விளம்பரத்துக்கு பதிலடி. கனடா மீது அடுத்த இடியை இறக்கிய ட்ரம்ப். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.